கிருஷ்ணகிரியிலிருந்து பார்த்திங்கன்னா கெலவரப்பள்ளி அணை அப்படின்னு ஒரு டேம் இருக்குது. அந்த அணையிலேருந்து திறந்து வரக்கூடிய தண்ணியில் பார்த்திங்கன்னா நுரையாக வரதான் நியூஸ்லாம் போட்டிருக்காங்க. இது என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து வரக்கூடிய ஆற்று வழியாக தான் இங்கே இந்த தண்ணி இந்த டேமுக்கு சென்றடையுது. இதில் பார்த்திங்கன்னா இப்போது ரசாயன கழிவுகளாக வருது, நுரையாக வருது. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அதன் வழியாக வரக்கூடிய ஆற்றுல பார்த்திங்கன்னா ரசாயன கழிவு கலக்கிறதுனால தான் இந்த பார்த்திங்கன்னா நுரையாக வருது அப்படிங்கிறது தகவலாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதனால் நமக்கு என்ன பயன், நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் தெரியணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதனால் கீழே வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படும். நிலத்தடி நீர்மட்டம் பாதித்தா என்ன அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். நிலத்தடி நீர்மட்டம் பாதிச்சுதுன்னா அடுத்தது அங்கே விவசாயம் பண்ணக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா ரசாயனமாக தான் வரும். அப்போ அதை சாப்பிடக்கூடிய உயிரினம் எல்லாமே நம்மளுமே அதுக்கான பாதிப்பு உண்டாகும். அதுதான்